நாளைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல முத்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போறாரு. அதுல மனோஜ் வசமா சிக்க போறாரு. பார்த்துக்கிட்டே இருங்களேன். என்ன பண்றாருன்னா, அதாவது முத்தை பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வேலைக்காராக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. எதுக்குன்னா மீனாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 2 நாளைக்கு அந்த அக்கா சமைச்சு கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வராரு. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா உங்களுக்கு எதாவது வேணா இவங்க கிட்ட கேளுங்க, மீனாவால 2 நாளைக்கு சமைக்க முடியாது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எதுவும் இருந்தாலும் இவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே மனோஜ் ரெடி ஆகி அவர் ரூம்ல இருந்து வெளியே வராரு. அம்மா நான் ஷோரூமுக்கு போயிட்டு வரமா அப்படின்னு கிளம்புறாரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அக்கா திரும்பி மனோஜை பாக்குறாங்க. ஐயா நீங்களா, நீங்க என்ன எங்க பண்றீங்க, இது உங்க வீடா? அதாவது அந்த அக்கா யாருன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல கனகா, அவங்க வீட்டுல வேலை பாக்குற அந்த அக்காவை தான் இவர் தெரியாம இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த அக்கா ஏற்கனவே மனோஜ் அங்க பாத்துருக்கிறதுனால அந்த விசுவாசத்தை எங்கேயும் காட்டிட்டாங்க. மனோஜ் உடனே ஐயோ அவங்க எங்கடா இங்க, இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பதறாரு மனோஜ். அந்த அக்கா அப்படி சொன்ன உடனே முத்து அந்த அக்காவை பார்த்து, அக்கா இவன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அக்கா உடனே ஓ தெரியுமே, எங்க கனகாம்மா இருக்காங்கல்ல அவங்களை இப்ப கல்யாணம் பண்ணிருக்காருல்ல அவர் தான் இவரு அப்படின்னு சொல்றாங்க அந்த அக்கா. முத்துவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது கனகாவா, யார் அந்த கனகா அப்படின்னு முத்து கேக்குறாரு. என்னங்க சார் தெரியாத மாதிரியே கேக்குறீங்க, எங்க கனகாம்மா இருக்காங்கல்ல அவங்களை கல்யாணம் பண்ணி இருக்கிறவர் தான் இவரு, இவர் அங்க வந்திருக்காரு, நான் கூட பாத்திருக்கேனே அப்படின்னு தெளிவா அந்த அக்கா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றாங்க. உடனே மனோஜ் மைண்ட் வாய்ஸ்ல ஐயோ என்னடா இது இப்படி வந்து வசமா சிக்கிக்கிட்டமே, அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சது, இன்னைக்கு எல்லாரும் நம்மளை பிடிச்சி போலன்னு பொழந்து கட்ட போறாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு திருன்னு முடிக்கிறாரு.